السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد بارك وسلم عليه. قال نبينا صلى الله عليه وسلم: من سعادة المرء الجار الصالح والمركب الهني والمسكن الواسع، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு அறிஞன் இப்படி சொன்னான்: மிருகத்திடம் இருந்து நம்மை பாதுகாப்பது எளிது, மிருகத்திடம் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எளிது, ஆனால் மனிதனிடம் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது கடினம் என்றார். இந்த வார்த்தை மிக ஆய்வுக்குரிய வார்த்தை. மிருகத்திடம் இருந்து நம்மை காத்துக்கொள்வது எளிது, மனிதனிடம் இருந்து நம்மை காத்துக்கொள்வது கடினம். என்ன காரணம்? இந்த உலகம் தோன்றியது முதல் இன்று வரை காட்டில் வசிக்கக்கூடிய மிருகங்கள் எப்படி இருந்தனவோ அப்படியே இருக்கின்றன. அவைகள் காட்டுக்குள் வசித்தது, குகைகளை தங்களுடைய வசிப்பிடமாக ஆக்கிக் கொண்டது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. அவைகள் என்ன உணவுகளை சாப்பிட்டதோ, சைவ உணவை சாப்பிட்ட மிருகங்கள் இன்றும் சைவ உணவைத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அசைவ உணவை சாப்பிட்ட மிருகங்கள் இன்றும் அசைவ உணவைத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. இல்ல, 21வது நூற்றாண்டு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு புலியும் புல்லை சாப்பிடுவதில்லை. அதே போல எந்த ஒரு ஆடு மாடும் அசைவத்தை சாப்பிடுவதில்லை. அது வாழும் இடம் அதே போன்றுதான், உண்ணும் உணவு அதே போன்றுதான். அதே போன்ற அந்த மிருகங்கள் எப்படி இந்த உலகம் தோன்றியதிலிருந்து ஆடை இல்லாமல் இருக்கிறதோ, அதே போன்றுதான் இன்றைக்கு ஆடை இல்லாமல். இல்ல, நாகரிகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆடு மாடும் போய் ஹனிஃபா டெக்ஸ்டைல்ஸ்ல போய் துணி எடுத்து என்ன செய்யறது இல்லை, தச்சு போடுறது இல்லை. ஆனா மனிதன் தான் தான் வளர்க்கின்ற நாய்களுக்கு என்ன செய்கிறான், போடுகிறான். அது அடுத்த கதை.
ஆக எல்லா மிருகங்களும் எப்படி வசித்தனவோ, எப்படி சாப்பிட்டனவோ, எப்படி ஆடை இல்லாமல் இருந்தனவோ அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் மனிதன் தான் மாறி இருக்கிறான். ஒரு காலத்தில் காட்டுக்குள் குகைக்குள் வசித்தவன் இன்றைக்கு நகரங்களை உருவாக்கி மாளிகைகளிலே வசதியாக வசிக்கிறான். ஒரு நேரத்திலே புற்பூண்டுகளை சாப்பிட்டு வளர்ந்த மனிதன் இன்றைக்கு நாகரிகமான உணவுகளை ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு மனிதன் முன்னேறி இருக்கிறான். ஒரு காலத்திலே இலைகளை ஆடைகளாக ஆக்கி தன் மானத்தை மறைத்து வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு ஆடைகளுக்கு மட்டும் கோடிக்கணக்கிலே செலவழிப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லாத்தையும் மாறிய மனிதன் அவனுடைய குணத்திலும் மாறிவிட்டான், அவனுடைய செயல்பாடுகளிலும் மாறிவிட்டான். யோசித்து பாருங்கள், ரொம்ப போக வேண்டாம். ஒரு காலகட்டம் இருந்தது, நம் வீட்டிலே விசேஷம் என்றால் உறவினர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு நேரடியாக சென்று அழைப்பு விடுத்து அவர்களை தம் இல்லத்திலே தங்க வைத்து அவர்களை கவனித்த காலம். இன்னைக்கு எப்படிங்க இருக்கு? ஒரு மெசேஜ், போன் கூட கிடையாது, வாட்ஸ்அப். ஒருவர் திருமணத்துக்கு அழைத்திருக்கிறார் என்னை, எனக்கு விவரம் தெரியாது, திருமணம் நடக்க தெரியாது. சில நாட்களுக்கு பிறகு யதார்த்தமாக அவரை சந்திக்கின்ற போது கோபித்துக் கொண்டார். திருமணத்துக்கு வரல, எங்க பத்திரிக்கை அனுப்பலை, ஃபோனில் சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே இல்லை, என் பத்திரிக்கையை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்றார். இன்றைய உறவு எதோடு இருக்கிறது? வாட்ஸ்அப்போடு இருக்கிறது. அதனால் பக்கத்து வீட்டில் யார் வசிக்கிறார்கள் என்பது கூட தெரியாத காலகட்டம், இயந்திர உலகம். கண்ணியமானவர்களே, ஆக மனிதன் மாறிவிட்டான். மிருகம் என்றால், சிங்கம் என்றால், இதோ சிங்கம் வருகிறது, சுதாரித்துக் கொள்வோம். இதோ புலி வருகிறது, சுதாரித்துக் கொள்வோம். இதோ பாம்பு வருகிறது, சுதாரித்துக் கொள்வோம். மனிதன் வருகிறான், தோற்றத்திலே மனிதன், உள்ளுக்குள் அவன் சிங்கமா, புலியா, பாம்பா, எந்த பொந்துக்குள் எந்த பாம்பு இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியவில்லை. தோற்றம் மனித தோற்றம். இதைத்தான் அறிஞர் சொல்கிறான், மிருகத்திடம் இருந்து நம்மை காத்துக் கொள்வது எளிது, மனிதனிடம் இருந்து நம்மை காத்துக் கொள்வது கடினம். கண்ணியமானவர்களே, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதன் இந்த உலகத்திலே கொடுக்கப்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது, நிஅமத்துக்கள் இருக்கிறது. அந்த பாக்கியங்கள் நிஅமத்துக்களிலே எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியமாக சொன்னார். அதிலே முதல் என்ன தெரியுமா? மின் சஆதத்தில் மர, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களிலேயே முதல் பாக்கியம் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல் ஜாரு சாலிஹ், நல்ல அண்டை வீட்டுக்காரர். நல்ல அண்டை வீட்டுக்காரர். இரண்டாவது சொன்னார்கள், அல் மர்கபுல் ஹனி, நல்ல ஒரு வாகனம், நல்ல ஒரு வாகனம். அடுத்து சொன்னார்கள், வல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு. விசாலமான வீடு, நல்ல ஒரு வாகனம், நல்ல ஒரு அண்டை வீட்டுக்காரன். இந்த 3ம் எந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதன் சஆதத், பாக்கியம் பெற்றவன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை அதுதானே? அதில் முதல் தரமாக பெருமானார் சொல்கிறார்கள், அல் ஜாரு சாலிஹ், நல்ல அண்டை வீட்டுக்காரர். பக்கத்து வீட்டுக்காரர் நல்லவராக இருந்தால் நம் குடும்பத்தை தைரியமாக விட்டு போகலாம். ஒரு அவசரத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர் உதவுவார். இன்னைக்கு ஒரு
மனிதன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அது இது போன்ற செல்வ செழிப்பான நகரங்களிலே சாப்பாடு என்பது, பணம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு அவசரத்துக்கு உதவுவது, உடல்நிலை சரியில்லை, ஒரு ஆபத்தான நிலைமை, அந்த நேரத்திலே அண்டை வீட்டுக்காரர் ஓடி வந்து உதவி செய்கிறாரே, அதுதான் இன்றைக்கு சமுதாயத்துக்கு தேவை. அதிலும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களை 3 விதமாக பிரித்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரரை பெருமானார் 3 விதமாக பிரித்தார்கள். ஒன்று, பக்கத்தில் இருப்பவர் சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர், முஸ்லீம் இல்ல, சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு கடமை, என்ன கடமை? பக்கத்து வீட்டுக்காரர். கண்ணியமானவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைக்கு வீட்டிலே ஒரு விசேஷ உணவை ஏற்பாடு செய்துவிட்டு வீட்டுக்கு சாப்பிடுகின்ற நேரத்துக்கு வருகிறார்கள். வருகின்ற பொழுது வீட்டில் நுழைந்தவுடன் தன் குடும்பத்தாரிடத்தில் இப்படி கேட்கிறார்கள், அஹதைத்தும் லி ஜாதீனா அல் யஹூத், அஹதைத்தும் லி ஜாதீனா அல் யஹூத், வீட்டிலே சமைத்த உணவை பக்கத்தில் இருக்கக்கூடிய யூதருக்கு கொடுத்தீர்களா என்று கேட்கிறார். பக்கத்து வீட்டுக்காரர் யாருங்க? யூதர். வீட்டில் நுழைஞ்ச உடனே மனைவியை பார்த்து பிள்ளையை பார்த்து நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. முதல் வார்த்தை அஹதைத்தும் லி ஜாதீனா அல் யஹூத், நம் பக்கத்து வீட்டுக்காரர் யூதருக்கு நீங்க சமைத்த பொருளை கொடுத்தீர்களா அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு காரணத்தையும் சொல்கிறார்கள். ஏன் அப்படி கேட்கிறேன் தெரியுமா? எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், மா ஜாலை ஜிப்ரீல் யூசினி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்து இப்படி வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள், அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் அவருடைய உரிமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். பெருமானார் சொல்றாங்க, ஹத்தால நன்து, நான் இந்த அளவுக்கு பயந்துட்டேன், பக்கத்து வீட்டுக்காரருக்கு இவ்வளவு செய்யணும் என்று ஜிப்ரீல் சொல்றத பார்த்தா ஒரு கட்டத்தில் உங்க சொத்துலையும் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ என்று நான் பயந்தேன். எதுலங்க பங்கு? சொத்துல. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸல் முஃமினு அல்லதி யஷ்வஉ வ ஜாருஹு ஜாயிஅ, அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறாரே அவர் உண்மையான மூமின் இல்லை என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி பயான் பேசும்போது ஒருத்தர் வந்தார், அஜயத்தை நீங்க சொன்னீங்கல்ல, அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிடுவான், உண்மையான மூமின் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த பிரச்சனை எனக்கு இல்லை, இவ்வளவு நாள் இருந்துச்சு, இப்ப இல்லை. என்ன காரணம்? இவ்வளவு நாள் நான் ஏழைகள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருந்தேன், அந்த சிக்கல் இருந்துச்சு. இப்ப நான் பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டேன், அந்த சிக்கலுக்கே வேலை இல்லை. ஏன்? பக்கத்து வீட்டுக்கு யாரு? அவரும் பணக்காரர் தான். கண்ணியமானவர்களே, இரண்டாவது அண்டை வீட்டுக்கார் யார் தெரியுமா? அவர் முஸ்லீமாக இருக்கிறார், ஈமான் கொண்டவராக இருக்கிறார். அவருக்கு 2 கடமை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, அண்டை வீட்டுக்காரர் என்கின்ற அடிப்படையிலே அவருக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னொன்று, ஈமான்தாரி முஸ்லீம் என்ற அடிப்படையிலே செய்ய வேண்டிய கடமை. 2 கடமைகளை செய்ய வேண்டும் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது ஒரு நபர், தன் அண்டை வீட்டுக்காரர் முஸ்லீமாகவும் இருக்கிறார், உறவினராகவும் இருக்கிறார், சொந்தக்காரராகவும் இருக்கிறார். இவருக்கு நீங்கள் 3 விதமான கடமைகளை செய்ய வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, அண்டை வீட்டுக்காரர் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது, முஸ்லீம் ஈமான்தார் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டிய கடமைகள். மூன்றாவது, உறவினர் என்ற அடிப்படையிலே செய்ய வேண்டிய கடமை. கண்ணியமானவர்களே, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவர் புதிதாக குடி வருகிறார். அண்டை வீட்டாக்காரா வர்றார். இப்போ நாம் வந்த உடனே யாராவது பக்கத்து வீட்டுக்காராக இருந்தால் என்ன செய்வோம்? பழக்கம், அவங்கள கூப்பிட்டு விருந்து கொடுப்போம். இல்லை நாமளே அங்கே போய் என்ன செய்வோம்? அறிமுகமாக்கி கொள்வோம்.
இப்படி பழக்கங்கள் இருக்கிறது. அவர் வந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காராக குடி வந்திருக்கிறேன். எனக்கு நன்றாக சமைக்க தெரியும், நல்லா சமைப்பேன் நான். சரி, இன்றைக்கு உங்களுக்கு நான் விருந்து தருகிறேன். சமைச்சு என் கையால சமைச்சு நாயகமே நீங்கள் சாப்பிட வேண்டும், ருசியா நான் சமைப்பேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பாருங்கள். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? தோழரே, அண்டை வீட்டுக்காரராக வந்திருக்கிறீர்கள், நன்றாக சமைக்க தெரியும் என்று வேறு சொல்கின்றீர்கள், எனக்கு நீங்க விருந்துக்கு அழைப்பு கொடுக்குறீங்க. ஆனா என் வீட்டில் என் மனைவி அன்னை ஆயிஷா இருக்கிறார்கள். லிஹாதிஹி ஆயிஷா, நீங்கள் கொடுக்கக்கூடிய விருந்தை ஆயிஷாவுக்கும் சேர்த்து இருக்குமா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கிச்சிங்களா? பின் நமக்கே ஒருத்தர் விருந்துக்கு சொல்றார், பாய் வந்துருங்க நீங்கள் விருந்துக்கு அப்படின்னு. நாம் இல்லை எங்கள் பீவியும் கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டோம், நாகரீகம் கருதி கேட்க மாட்டோம். அப்படியே கேட்டால் அவர் என்ன செய்வார்? உங்களை கூப்பிடுறதே பெரிய விஷயம், உங்களை கூப்பிடுறதே பெரிய விஷயம், இன்னும் உங்கள் பீவியும் வேறையா. அவர்கள் வெளிப்படையில் சொல்கிறார்களோ இல்லையோ, இதே கருத்தை அந்த அண்டை வீட்டுக்காரர் பெருமானிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், விருந்து உங்களுக்கு மட்டும்தான், லா ஆயிஷாவுக்கு இல்லைன்ற. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு மட்டும், நான் மட்டும் இருந்து உண்டு, என் மனைவி ஆயிஷா வீட்டிலே சாதாரண உணவு சாப்பிட நான் பிரியப்படவில்லை, போயிட்டு வாங்க. அவர் என்ன நினைச்சாரோ போயிட்டார். மீண்டும் சிறிது நேரத்தில் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் அண்டை வீட்டுக்காரராக வந்திருக்கிறேன், நன்றாக சமைப்பேன், உங்களுக்கு இன்றைக்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறேன், விருந்துக்கு வாங்க. இப்பொழுதும் எம்பெருமானார் கேட்டார்கள், அஹாதிஹி ஆயிஷா, இந்த விருந்துக்கு என் மனைவி ஆயிஷாவை அழைக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான். கண்ணியமானவர் யோசித்து பார்க்கணும். நபியுடைய நடைமுறை தன் மனைவியோடு எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். போயிட்டார், மனசு கேட்கல. மீண்டும் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நல்லா சமைப்பேன். அதுதான் சொல்றார் அவர், நானே சமைப்பேன், நன்றாக சமைப்பேன், விருந்துக்கு வாங்க. மீண்டும் எம்பெருமானார் கேட்டார்கள், அஹாதிஹி ஆயிஷா, இந்த விருந்துக்கு என் மனைவி ஆயிஷாவை அழைக்கிறீர்களா? கடைசியில் வேற வழி இல்லை, ரசூலுல்லாஹ் தான் மனைவி இல்லாமல் வரமாட்டாங்க போல தெரியும் விளங்கிட்டவரு, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் உங்கள் அருமை மனைவி ஆயிஷாவுக்கும் சேர்த்து நான் விருந்து கொடுக்கிறேன். அதுக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு நம்ம கதை எப்படிங்க இருக்கு? அதிகமாக விருந்து நாம மட்டும் போய் சாப்பிட்டு வந்துருவோம். வீட்டில் நம்ம மனைவி அவங்க இருக்கிறத வச்சு சமாளிப்பாங்க. அது மட்டும் இருக்கிறது இல்லை, போயிட்டு என்ன செய்வோம், மனைவியை கொஞ்சம் சூடு ஏற்றி விடுவோம். இன்னைக்கு போன சாப்பாடு அருமையான சாப்பாடு, கறி நல்லா இருந்துச்சு, விளங்குங்களா? இப்போ உண்மையான கணவன் என்ன செய்ய வேண்டும்? தான் மட்டும் விருந்துக்கு செல்கின்ற பொழுது தன் மனைவியும் அது போன்ற விருந்து சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்திலே வீட்டிலே அதற்குண்டான ஏற்பாடை செய்து தர வேண்டும். தான் மட்டும் ருசியா சாப்பிட்டு தான் மனைவி இருக்கிற பழச சாப்பிட்டா அது கணவன் மனைவிக்கு செய்கின்ற துரோகம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த சஆதத், ஒரு பாக்கியம் என்னவென்றால் அல் ஜாரு சாலி, நல்ல அண்டை வீட்டுக்காரன், அல் மருக்கபுல் ஹனி, நல்ல ஒரு வாகனம், அடுத்தல் மஸ்கனுல் வாசி, விசாலமான வீடு. அதே நேரத்தில் இதற்கு நேர்மறையாக ஒரு மனிதனுடைய பாக்கியம், இந்த மூன்று பாக்கியம். அதே நேரத்தில் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்து மினன் நவாகிப், மூன்று விஷயங்கள் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற சோதனை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை விஷயங்க?
மூன்று விஷயங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா கடுமையான சோதிப்பதற்கு அல்லாஹ் சோதனை செய்கிறான். அதிலே ஒன்று இமாமுன் இன் அஹ்சன்த லம் யஷ்குர் வ இன் அஸஅத லம் யக்ஃபிர். ஒரு இமாம் தான் தொழு வைக்கிற இமாம் மட்டுமல்ல, அவருடைய அர்த்தம் ஒரு பொறுப்புதாரி, குடும்பத்திற்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு மஹல்லாவுக்கோ ஒரு அமைப்புக்கோ இருக்கக்கூடிய ஒரு தலைமை. அவர்கள் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை சோதிக்க ஆரம்பித்தால் அவருக்கு எப்படிப்பட்ட பொறுப்புதாரியை தருவான் தெரியுமா? இன் அஹ்சன்த லம் யஷ்குர். நீங்க ஒரு நல்ல காரியம் செஞ்சீங்கன்னு சொன்னா அதை என்னங்க செய்யணும்? நன்றியோடு பாராட்ட வேண்டும். ஒரு நல்ல காரியம் செய்தால் நன்றியோடு பாராட்ட வேண்டும். ஒரு தவறை செய்தால் பெருந்தன்மையாக அதை மன்னிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை சோதிக்க ஆரம்பித்தால், தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் அவருக்கு இப்படிப்பட்ட பொறுப்புதாரியை தருவான். எப்படிப்பட்ட பொறுப்புதாரி? நீங்கள் நல்லது செஞ்சா பாராட்ட மனது வராது, நன்றி சொல்ல மனது வராது. அதே நேரத்திலே ஒரு தவறு செய்தால் மன்னிக்கவும் மனசு வராது. கண்ணியமானவர்களே, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஒரு சிந்தனை, ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள்? எத்தனையோ ஊர்கள் இருக்கிறது அல்லவா? மக்கா அந்த அரபு தேசம் என்பது ஒரு பாலைவனம். பாலைவனம் மட்டுமல்ல, அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் முரட்டுத்தனமானவர்கள். எத்தனையோ ஊர்கள் இருக்கு. இப்ப சிங்கப்பூர் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? இங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா நபியா அனுப்பிச்சிருக்கலாம். எத்தனையோ மென்மையான மனப்படைத்தவர்கள் வாழ்ந்த பகுதிகள் இருக்கு, அங்கே அனுப்பிச்சிருக்கலாம். ஏன் மக்காவை தேர்ந்தெடுத்தான்? இப்ப நாமெல்லாம் லேசா சொல்லிடுவோம், கொஞ்சம் யோசிச்சோம்டா. ஏன் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மக்காவுல நபியா அனுப்புவதற்கு மக்காவை தேர்ந்தெடுத்தான்டா? அங்கதான் கஅபத்துல்லா இருக்கு, அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்கு என்று ஒரு வரியிலே பதில் சொல்லி விடுவோம். ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? கஅபத்துல்லா இருக்கிறது என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் அழகாக சொல்கிறார்கள். மக்கத்து காஃபிர்கள் முரட்டுத்தனமானவர்களாக இருந்தாலும் கூட, ஜாஹிலியத் படிப்பறிவு இல்லாத மக்களாக இருந்தாலும் கூட, அவர்களிடத்திலே சில நல்ல தன்மைகள் இருந்துச்சு. நல்ல தன்மைகள் இருந்தது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகின்ற பொழுது தாங்கள் படுத்திருந்த இடத்திலே யார் அங்க படுக்க வச்சாங்க? தன் மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுக்க வைத்தார்கள். அவருடைய சில அமானிதங்கள்லாம் ஒப்படைச்சு நீங்க நிறைவேற்றிட்டு வாங்கன்னு போனாங்க. இப்ப காஃபிர்கள் பெருமானாரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே பெருமானாரின் தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகங்கள் பரிசு கொடுக்கப்படும் என்ற அந்த ஆவலிலே நூற்றுக்கணக்கான எதிரிகள் பெருமானாருடைய வீட்டை சுற்றி இருக்கிறார். கைகளிலே பளபளக்கும் வாட்கள். வீட்டுக்குள் இருப்பது அலி ரலியல்லாஹு ஒரு நபர் தான் இருக்கிறார். அவர்களுடைய பார்வையிலே பெருமானார் இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள்? நூற்றுக்கணக்கான எதிரிகள் பளபளக்கும் வாட்களை வைத்துக் கொண்டு அந்த இரவு நேரத்திலே கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று அங்கே பெருமானாரின் தலையை கொண்டு வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஆனால் அந்த மக்கத்து காஃபிர்கள் உள்ள போகவே இல்லை. நல்ல சந்தர்ப்பம். எப்போ போறாங்க? மறுநாள் காலை விடிந்ததற்கு பிறகுதான் திறந்து பார்க்கிறார்கள். போய் பார்த்தா அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறார்கள்? அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல தன்மை இருந்தது. என்ன தன்மை? எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவருடைய வீட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் அனுமதி இல்லாமல் நுழைய மாட்டார்கள். 100 ஒட்டகம் சும்மா வாங்க, உள்ளே இருப்பது ஒரு நபர், சுற்றி இருப்பது நூற்றுக்கணக்கான நபர்கள். லேசா தலையை கொண்டு பணத்தை வாங்கியிருக்கலாம்.
இப்ப இரவு நேரத்திலே எவ்வளவு ஒரு எதிரியாக இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் நுழைய மாட்டார்கள் என்பது மக்களுடைய நல்ல பழக்கம். அதே போன்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான சோதனை, மக்கால இருக்க முடியல. அப்ப அந்த நேரத்திலே எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கிய தலைவர்கள்ட்ட போய் அஜீராக இருப்பதற்கு, அதாவது உங்க பொறுப்புல கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிறேன் என்று கேட்கிறார்கள். எல்லாம் மறுத்துட்டாங்க. ஏன்? ஊரே கடுமையாக எதிர்க்கிறது, இதற்கு பாதுகாப்பு கொடுத்தால் தனக்கு ஆபத்து. ஆனால் முத்தஇமுன அதி என்பவர் மட்டும் பெருமானாருக்கு அபயம் கொடுக்கிறார். முஹம்மதே, நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம், உங்கள் உயிருக்கும் உடமைக்கும் நான் பாதுகாப்பு தருகிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பார்த்தாது. யாருக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கிறோமோ அவரை அழைத்துக் கொண்டு கஅபத்துல்லாவுக்கு வந்து மக்களுக்கு மத்தியிலே பொது அறிவிப்பு செய்ய வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தஇமுன் அதி அழைத்துக் கொண்டு கஅபத்துல்லாவுக்கு வருகிறார். வந்தோடனே அபு சுஃபியான் ரொம்ப சந்தோஷம், முஹம்மது தனியாக வருகிறார், இன்றைக்கு முடித்து விடலாம் என்று வேகமாக வருகின்ற பொழுது முத்தஇமுன் அதி தடுக்கிறார். தடுத்தவனை கேட்டான், முஜீரும் நம் தாஜீரும், இந்த முகமது உங்களோடு வருகிறாரே, உங்களிடத்தில் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரா அல்லது வியாபார நோக்கமாக தங்கியிருக்கிறாரா? அவங்க சொன்னாங்க, என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். யாராவது கை வைத்தீர்கள், தன்னுடைய 7 மகன்களையும் அழைத்து வந்திருக்கிறார், பெருமானாருக்கு பாதுகாப்பு வளையமாக வந்திருக்கிறார்கள். சொன்னார்கள் பெருமானாரை பார்த்து, யா முஹம்மத் துஃப், நீங்க தவாப் செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன். தன் 7 மகன்களையும் பெருமானாருக்கு ஆயுதங்களை கொடுத்து பாதுகாப்பு அழைத்து வந்தார்கள் முத்தஇமுன் அதி. அந்த நல்ல குணம் அவங்ககிட்ட இருந்துச்சு. என்ன சொல்றாங்க? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து ஒரு இக்கட்டான நேரத்தில் அபயமளித்த முத்தஇமுன் அதி. காலம் உருண்டோடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். பதுர் போர் நடக்கிறது. பதுர் போரிலே கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நினைச்சு பார்த்தாங்க தெரியுங்களா? முத்தஇமுன் அதியை நினைத்து பார்த்தார்கள். தனக்கு பாதுகாப்பு 7 மகன்களை வைத்து பாதுகாப்பு கொடுத்த அந்த முத்தஇமுன் அதியை பார்த்து நினைத்து சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர் வஃபாத் ஆயிட்டார். எம்பெருமானார் அறிவிப்பு செய்தார்கள், லவ் கான முத்தஇமுன் அதி ஹய்யன் சும்ம சஅலனி ஃபி ஹாஉலாஇ நுகபா, இந்த நேரத்திலே எனக்கு பாதுகாப்பு கொடுத்த முத்தஇமுன் அதி உயிரோடு இருந்து இந்த கைதிகள் விஷயத்திலே அவர் சிபாரிசு செய்தால் நான் நன்றி கடனாக அத்தனை கைதிகளையும் நான் விடுதலை செய்வேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நன்றி ஒரு பொறுப்புதாரிட்ட இருக்க வேண்டும். கணவன் மனைவி கணவனுக்கு நன்றியாக நடக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு நன்றியாக நடக்க வேண்டும். ஆசிரியர் மாணவருக்கு மத்தியில் அது நன்றி உணர்வு இருக்க வேண்டும். தலைவர் தலைமைக்கு உட்பட்ட பகுதியிலே நன்றி உணர்வு இருக்க வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே யார் வீட்டிலங்க தங்கினாங்க? அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டில் தங்குறாங்க. யோசித்து பார்க்கணும். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சின்ன வீட, நம்ம இன்னைக்கு மாதிரி பெரிய பங்களாங்களா இல்ல, குடிசை. அந்த குடிசையிலே ஒரு பரணி என்று அமைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் வந்த உடனே அவங்க மனசு உறுத்துது. இப்போ ரசூலுல்லாஹ் மேலே தங்க வைக்கிறதா கீழே தங்க வைக்கிறதா யோசித்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு புதுசு விருந்தாளி. இரவு நேரத்தில் அவர்களுக்கு சுய தேவைகள் ஏற்பட்டால் செல்வதற்கு தான் வசதி, கீழே படுக்கிறது தான் வசதி. அவங்களை கீழே படுக்க வைத்து விட்டு அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய மனைவியும் மேலே பரணியில் படுத்துக்கிட்டாங்க. விடுகிறது. விடிந்ததுக்கு பிறகு
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு நான் இரவுல அவங்கள கீழே தங்க வச்சுட்டு நான் மேலே படுத்திருந்தேன். அப்படி படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ரொம்ப நேரமாக தூக்கம் வரலை. காரணம், உங்களுக்கு வகி வருகிறது, நீங்கள் கீழே இருக்க நான் மேலே படுத்திருப்பது ஒழுங்கீனமாகும், ஒழுக்கக்கேடாகும் யா ரசூலல்லாஹ், வேற வழி இல்லாம தங்க வச்சிட்டோமே, நபிக்கு மேல நாம் படுத்திருக்கிறோமே என்று சங்கடத்திலே எனக்கு உறக்கம் வரவில்லை. அது மட்டுமல்ல, அயர்ந்து உறங்கிவிட்டால் தூக்கத்திலே நம் கை கால்கள் அசைகின்ற பொழுது அந்த சப்தம் பெருமானாரின் தூக்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்குமோ என்று எங்களுக்கு தூக்கம் வரல. அது மட்டுமல்ல, அந்த பரணியிலே தூங்குகின்ற பொழுது அப்படியும் இப்படியும் பொருளுகின்ற பொழுது அந்த பரணியில் இருக்கக்கூடிய தூசிகள் பெருமானாரே உங்கள் மேனியில் பட்டுவிடுமோ என்று நாங்கள் நினைத்து கைகளையும் கால்களையும் அசைக்காமல் அப்படியே இருந்தோம் நாயகமே என்றார்கள் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு. எந்த அளவுக்கு பெருமானார் மேல முஹப்பத்து வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. இது நடக்கிறது. காலம் உருண்டோடுகிறது. முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அந்த நேரத்திலே எந்த பெருமானாருக்கு தன் வீட்டை கொடுத்து தங்க வைத்து அரவணைத்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுவுக்கு ஒரு கடன் கஷ்டமான நேரம், கடன் தொல்லையிலே சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆட்சியாளராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கடன் ஆயிருச்சு, அதனால கடனை அடைக்கணும், கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று முஆவியா ரலியல்லாஹு போய் சொல்லும்போது என்ன காரணமோ தெரியவில்லை, முஆவியா ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்க, இஸ்பிர், கொஞ்சம் பொறுமையாக இருந்தா. பொறுமையாக இருந்தா நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாம், கடன் கொடுத்தாலும் பொறுமையாக இருக்கணுமே, கடன் கொடுத்தாலும் பொறுமையாக இருக்கணுமே. கடன் கழுத்தை நெருக்குகிறது. ஆட்சியாளருக்கு கேட்கிறார்கள், இல்லை என்று அவர் சொல்லிவிட்ட, இல்லை என்று சொல்லாமல் பொறுமையாக இருங்கள் என்கிறார். உடனே அங்கிருந்து பசராவுக்கு வருகிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு செய்தி கிடைக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுகள் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுவை வரவழைத்து தங்கள் வீட்டிலே சொல்கிறார்கள். வந்தவுடன் தன் வீட்டு மக்களிடத்திலே குடும்பத்தை சொன்னாங்க, எல்லா வீட்டை காலி பண்ணுங்க, எல்லா வீட்டை காலி பண்ணுங்க. எல்லாம் முழிக்கிறாங்க மனைவி மக்கள் எல்லாம். என்னங்க திடீர்னு வீட்டை காலி, நம்ம போய் வீட்டில் மனைவி பிள்ளைலாம் வீட்டை படி வெளியே போங்கன்னா நாம அடுத்து உள்ள போக முடியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன் மனைவி மக்களை பார்த்து சொல்லுங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க. அவங்களுக்கு ஒன்றும் விளங்கலை, வெளியே வந்துட்டாங்க. வெளியேறதுக்கு பார்த்தா தான் யார் நிற்கிறாங்க, அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு நிற்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அபூ அய்யூபுல் அன்சாரி அவர்களே, எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து நகரத்துக்கு வருகின்ற பொழுது உங்கள் வீட்டை காலி செய்து கொடுத்து நீங்கள் மேலே படுத்துக்கொண்டு பெருமானாருக்கு இடம் கொடுத்தீர்களே, அந்த நன்றி உணர்வை நான் மறக்க மாட்டேன். ஸனஅது கமா ஸனஅத் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பெருமானாருக்கு உங்கள் வீட்டை எப்படி கொடுத்தீர்களோ அதுபோன்று நன்றி உணர்வாக என் வீட்டை உங்களுக்கு தருகிறேன், நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் சொன்னது மட்டுமல்ல, 40,000 பணத்தையும் கொடுத்து 20 அடிமைகளையும் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு கொடுத்தாங்க. அந்த நன்றி உணர்வு இருக்குங்களா இல்லையா, அது அவர்கிட்ட மறந்து போகவில்லை. கண்ணியமானவர்களே, எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதனை, ஒரு சமூகத்தை அல்லாஹ் சோதிப்பதாக இருந்தால் யாரை கொடுத்துங்க சோதிப்பான்? அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புதாரிடத்திலே இன் அஹ்சன்த, நீங்கள் நல்லது செஞ்சால் லம் யஷ்குர், அதை நன்றி உணர்வோடு பார்க்க மாட்டார்கள். வைன் அஸஅத, நீங்க ஒரு தவறு செஞ்சிட்டா லம் யக்ஃபிர், என்ன செய்ய மாட்டாரு, மன்னிக்க மாட்டார். பிடியா அதையே பிடித்துக் கொண்டு இருப்பார்கள். மன்னிப்பு மனப்பாங்கு வர வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது என்ன தெரியுங்களா, ஒரு மனிதனை சோதிப்பதற்கு ஜாருன் சூஉன், கெட்டி
அதாவது குணம் இல்லாத அண்டை வீட்டுக்காரர். பெருமாள் அற்புதமாக சொல்கிறார்கள், குணம் இல்லாத அண்டை வீட்டுக்காரர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவரிடத்திலே பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லது செஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா தஃபனஹு, அதை மறைச்சிருவாங்க. பெருமான் என்ன வார்த்தை பயன்படுத்தாங்க? தஃபனஹுனா மையத்தை போட்டு புதைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி பக்கத்து வீட்டிற்கார்கள் நல்லது செய்தார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டால் அதை அடுத்தவற்றை சொல்ல மாட்டாங்க பெருமையா, அதை மறைத்து விடுவார்கள். அதே நேரத்திலே அண்டை வீட்டுக்காரிடத்திலே ஒரு தவறு காணப்பட்டால் ஊர் முழுக்க பரப்பி விடுவார்கள். ஒரு தவறு காணப்பட்டால் சன் நியூஸ்லாம் தோத்து போயிடும், ஃபேஸ்புக்லாம் தோத்து போயிடும். விஷயம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சா முடிஞ்சு, அன்னைக்கு செஞ்ச நன்மை பூரா பாலா போயிடும், எல்லாம் போயிடும். அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜார், ஒரு அண்டை வீட்டுக்காரை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். கண்ணியமானவர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு இறைநேசன் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஊர்க்காரங்கெல்லாம் வந்து ஒரு இளைஞனை பற்றி குற்றம் சாட்டுகிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவங்களே, எங்க பக்கத்து வீட்டில் ஒரு இளைஞர் வசிக்கிறார், சொல்ல தாங்க முடியல. பகல்ல பார்த்தா ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம், எங்களால் நிம்மதியை வசிக்க முடியல. வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, நிம்மதி இல்லை. நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், கேட்கல. நீங்க மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் பெரியவங்க, நீங்க கூப்பிட்டு சொன்னா என்ன செய்வாங்க? ஏதாவது திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு, கூப்பிட்டு சொல்லுங்கன்னா. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொன்னா, தம்பி இந்த மாதிரி எல்லாம் முறையிடுறாங்க, கொஞ்சம் ஒழுங்கா இருந்துக்கங்க. எங்களுக்கு தெரியும் ஒழுங்கா இருக்கிறதுலாம். ஆச்சரியமாக இருக்கிறது, அன்றைக்கும் அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருந்திருக்கிறார்களா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்கல. அப்ப அவங்க சொன்னாங்க, அன் தஹ்ருஜ மினல் மஹல்லா, நீ இந்த மஹல்லா விட்டு போயிருப்பா, அப்பதான் மஹல்லா உருப்படுண்டாங்க. ஆனா அவன் சொன்னா, இங்க பாருங்க, இந்த மஹல்லாவில் அனஃபி மன்சிலி, நான் என் வீட்டில் தங்கியிருக்கேன், உங்க வீட்டில் தங்கியிருக்கேன், என் வீடு, நான் கூத்தடிப்போம் கும்மாளம் அடிப்போம், உங்களுக்கு என்ன? மாலிக் இப்னு தீனார் பெரிய மனிதர். அடுத்து சொன்னாங்க, சரி உன் வீடுதாப்பா, நீ சும்மாவெல்லாம் போகமான அந்த ஏரியா விட்டு, தபீஉ தாரக்க, உன் வீட்டை வித்துட்டு போ. அவன் சொன்னா, தாரிஃபி மில்கி, என் வீடு எனக்கு சொந்தமானது, அதை விற்கிறது விற்காதது ஏன் இஷ்டம், நீங்க என்ன சொல்றதுன்னு கேட்டான். பொதுவாகவே அந்த இளம் ரத்தம் இருக்குமா இல்லைங்களா, அந்த தவறு செய்யக்கூடிய நேரத்தில் செஞ்சுக்கலாம், நான் காலம் இருக்கு, என்ன வயசாக போயிடுச்சு, என்ன மீச தாடி நரைச்சா போச்சு, அப்புறம் பார்த்துக்கரலாம், இப்போ செஞ்சுக்கரலாம். அல்லாஹ்வுத்தாலா அர்ஹமுர் ராஹிமீன், மன்னிக்க ரெடியாக இருக்கிறான். தௌபாடு எதுக்கு ஒன்று இருக்கு, இஸ்திக்ஃபார் எதுக்கு ஒன்று இருக்கு, அது பயன்படுத்தணுமா இல்லையா என்கின்ற துணிச்சல் வரும். கண்ணியமானவர்களே, ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். சுருக்கமாக ஒரு செய்தியை படிப்படியை சொல்லி காட்டுகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரண்மனையில் இருக்கிறார்கள். அந்த ஜுலைஹா அம்மா தவறுக்கு அழைக்கிறார்கள். தவறு செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கிறது. அந்த நேரத்திலே வீட்டின் பெண்மணியே தவறுக்கு அழைக்கிறார், ஒரு அரசை அழைக்கிறார், அப்படியே வெளிப்பட்டால் தன்னை காப்பாற்றி விடுவார், எல்லா சூழலும் இருக்கே. அந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால மஆதல்லாஹ், கால மஆதல்லாஹ், யா அல்லாஹ் உன்கிட்ட பாதுகாப்பு தர்றேன், இந்த தவறிலிருந்து என்னை நீ காப்பாத்தி. அல்லாஹ் காப்பாத்திட்டான். அதே நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து, நம்ம வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல கொஞ்சம் பிரியமா இருக்கிறாரு, அவர் இருந்தா நம்மளை கவனிக்க மாட்டாரு, அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருவோம், ஒன்று கொண்டு போடுவோம் அல்லது கிணற்ற தூக்கி போடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது, அந்த இளைஞர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் என்ன சொன்னாங்களாம்? இப்ப செஞ்சுக்கலாம், பின்னால அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்க, இப்பொழுது செய்து கொள்வோம், என்ன காலம் போயிடுச்சா, பின்னால தௌபா செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க? ரெண்டு பேரும் இளைஞர்கள்,
இவர்களுக்கு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது கால மகாதல்லா அல்லாஹ் பாதுகாப்பு தேடிக்கிட்டாங்க. இவர்கள் இப்பொழுது செய்து கொள்வோம், பின்னால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுங்களா? என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நாட்டுடைய அமைச்சராக ஆக்கி ரேஷன் பொருள்களை விநியோகிக்கக்கூடிய உரிமையை கொடுத்து அவர்களை கொடுக்கும் கரமாக ஆக்கினான். எந்த சகோதரர்கள் இப்ப தப்பு செஞ்சுக்கலாம், பின்னால தௌபா செய்து கொள்ளலாம் என்று நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல போய் பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். பிச்சை எடுக்க வச்சுட்டான். இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுத்துருவான். பொதுவாக மனிதனுக்கு அந்த இளம் ரத்தம் வருகின்ற பொழுது தவறெல்லாம் தவறாக தெரியாது. அதனால தான் தமிழில் கூட இப்படி சொல்வார்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹுடைய பிடிமை கடுமையானது. தமிழில் சொல்லுவாங்க, அரும்பு கோணிடின் அதுமணம் குன்றுமோ, அரும்பு கோணிடின் அதுமணம் குன்றுமோ, இரும்பு கோணிடின் யானையை வெல்லலாம், கரும்பு கோணிடின் கட்டியும் பாகுமாம், நரம்பு கோணிடின் அதற்கு நாம் என்ன செய்ய. அரும்பு கோணிடின் பூ இருக்கு, அது நேராக இருந்தாலும் சரி, கோணலாக இருந்தாலும் சரி, வளைந்து இருந்தாலும் சரி, அதன் மனம் குறையுமாங்க? மனம் குறையாது. இரும்பு கோணிடின் யானையை வெல்லலாம். ஒரு இரும்பு கோணலாக இருந்துச்சுன்னு சொன்னா அதை அங்குஷமாக பயன்படுத்தி யானையை அடக்கலாம், அது பெரிய குறை இல்லை. கரும்பு கோணிடின் கட்டியும் பாகுமா, கரும்பு நேராக இருந்தாலும் சரி, கோணலாக இருந்தாலும் சரி, அதனுடைய இனிப்பு மாறாது, சுவை மாறாது. ஆனால் மனிதா, நரம்பு கோணிடின் அதற்கு நாம் என்ன செய்ய? அல்லாஹ் நம்முடைய ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? அரும்புடைய மனம் குறைவதில்லை, இரும்பு கோணலாக இருப்பதால் அவனுடைய மதிப்பு குறைவதில்லை, கரும்பு கோணலாக இருப்பதால் சுவை குறைவதில்லை. மனிதனுடைய நரம்பை கையிலோ காலிலோ இன்னும் சொல்ல போனால் தலையிலோ பிடித்து விட்டால் யோசித்து பார்க்க வேண்டும். எப்ப பிடிப்பான்? சொல்லிட்டா பிடிப்பான்? இல்ல, பிடிக்கின்ற நேரம் எப்பொழுதும் வரலாம். அதனால் தவறு செய்கின்ற பொழுது, அந்த சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அல்லவா, கால மஆதல்லாஹ், யா அல்லாஹ் என்னை காப்பாத்திரு. அந்த நேரத்திலேயே தப்பித்துக் கொள்ள வேண்டும், தௌபா செய்து கொள்ள வேண்டும். இப்ப மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஒண்ணு இந்த மஹல்லா விட்டு போயிரு, முடியாதுன்னா. சரி, வீட்டை வித்துட்டு போயிரு, முடியாதுன்னு சொன்னான். அடுத்து சொன்னாங்க, ரெண்டு இதுவும் செய்யாம இருந்தா அஸ்கு இல சுல்தான், அரசட்ட முறையிடுவேன். இன்னைக்கு சொல்றதா இருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அவன் சொன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? தாராளமா கொடுங்க, ஆனா மீன் அவ்வானிகி, அந்த அரசர் என்னுடைய தோஸ்து அப்படின்ட்டான். யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க? நான் என்ன தவறு செய்கிறேனோ அதுக்கு எல்லாம் உடனடியா இருக்காரு அவரு. தாராளமா நான் பார்த்துக்கிறேன். இப்படி இருக்கிறான். அடுத்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினான். அப்படியா, இதுக்கு நீ சரி வரவில்லை என்றால் அது அல்லாஹ அலைக்க, உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பத்வா செய்வன் என்றார்கள் மாலிக் இப்னு தீனார். அப்பவும் அசரலங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்படிங்களா, அல்லாஹ்ட்ட பத்வா செய்ய போறீங்களா? அல்லாஹு அர்ஹமு மின்க, அல்லாஹ் உங்களை விட இரக்கமானவன், எல்லாம் என்னை மன்னிச்சிடுவான் போங்க. எதுக்குமே அசந்து கொடுக்கல. அப்ப சொல்லிட்டாங்க, இப்ப 4 விஷயம் சொல்லிட்டேன். மஹல்லாவை காலி பண்ணு, இல்லை வீட்டை வித்துட்டு போயிரு, இல்லை அரசட்ட முறையிடுவேன், கடைசி கட்ட அல்லாட்ட கையேந்தது எனக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு நீ சம்மதிக்கல. இன்னைக்கு அசருக்குள்ள பார்ப்பேன், நீ திருந்தல அப்படின்னு சொன்னால் அசரு தொழுதுட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நான் துவா செய்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அசர் நேரம் நெருங்குகிறது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதிலே அஸ்ர் தொழுகையை முடித்துவிட்டு கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். யா அல்லாஹ்,
நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் திருந்துற மாதிரி தெரியல என்று அவர்கள் துவாவை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு அசரீரி சப்தம் வருகிறது. மாலிக் இப்னு தீனாரே, நீங்கள் அந்த இளைஞனுக்கு எதிராக நீங்கள் துவா செய்ய வேண்டாம், துவா செய்யாதீங்க. அசந்து போயிட்டாங்க. இவ்வளவு வாய்ச்சவடால் பேசிட்டு போயிருக்கான், நம்ம கையேந்தி துவா செய்கிறோம், அசரீரி சப்தம் வருது, நீங்கள் துவா செய்யாதீங்க. என்ன நடந்தது? அவள் அவசரமாக அந்த இளைஞனுடைய வீட்டுக்கு போகிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். தட்டினா அந்த இளைஞன் திறக்கிறான். பயந்துட்டான். வீட்டை காலி விட்டு போய் சொன்னார், கேட்கல, நேரடியாக வீட்டுக்கே வந்துட்டார் போல தெரியுது, சட்டி வட்டெலாம் தூக்குறது அப்படின்னு. அவன் கதவை திறக்கின்ற பொழுது மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார், இளைஞரே, நான் உங்களை துரத்தலாம் வரல. என்ன நடந்தது? காலையிலே உன்னிடத்தில் அவ்வளவு பேசியிருக்கிறேன், அசரிலே துவா செய்கிறேன், இந்த நேரத்திலே நீங்கள் துவா செய்ய வேண்டாம் அந்த இளைஞனுக்காக என்று அசரீரி சப்தம் வருகிறதே, என்ன மாற்றம் ஏற்பட்டது என்றார்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அந்த இளைஞன் சொன்னா, பெரியவங்களே, நீங்க சொல்லும்போது ஏதோ ஒரு துடிப்பில் நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன், இருந்தாலும் எனக்கு மனசு உறுத்தலாக இருந்துச்சு. கடைசி ஆயுதத்தை எடுத்தீர்கள் அல்லவா, அல்லாஹ்விடத்திலே பத்துவா செய்து விடுவேன், உனக்கு எதிராக துவா செய்து விடுவேன் என்ற ஆயுதத்தை எடுத்தீர்கள் அல்லவா, எனக்கு மனசு உறுத்தலாயிருச்சு. ஒரு பெரிய மனிதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா செய்தால் அல்லாஹ் கபூல் செய்து விடுவான், வாழ்க்கை நாசமாகி போய்விடும் என்று நினைத்து நான் வீட்டுக்குள் வந்து காலையில் இருந்து இதுவரை அல்லாஹ்விடத்திலே நான் அழுது அழுது நான் தௌபா செய்து கொண்டிருக்கிறேன். என் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சொல்லிட்டு மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் அதற்கு பிறகு அந்த இளைஞனை தேடி தேடி பார்த்தேன், ஊர் முழுக்க தேடி பார்த்தேன், அந்த இளைஞனை காணவில்லை, இளைஞனை காணவில்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஹஜ்ஜுக்காக சென்றேன். ஹஜ்ஜுக்காக சென்று மதாஃப் கஅபத்துல்லாவை நான் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு இளைஞன் படுத்திருக்கிறான். சுற்றி கூட்டம் குழுமி இருக்கிறது. யாரதன் இந்த மதாஃபிலே தவாஃப் செய்யக்கூடிய இடத்திலே படுத்திருக்கிறானே என்று நான் ஆச்சரியப்பட்டு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வேகமாக சென்று பார்த்தேன். எந்த இளைஞன் என்னிடத்திலே அப்படி பேசினானோ, தௌபா செய்தானோ, அந்த இளைஞன் சக்கராத்து நிலைமையில் இருக்கிறான். எந்த இடம் கஅபத்துல்லாவில் எந்த இடம் தவாஃப் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த இடத்திலே சக்கராத்து நிலைமையிலே என்னை பார்த்து ஏதோ சொல்வதற்கு எத்தனைக்கிறான். அதற்குள் அவருடைய ரூஹ் அடங்கி விடுகிறது. கண்ணியமானவர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு இளைஞனாக இருந்தாலும் கூட தன் தவறை அண்டை வீட்டுக்காரிடத்திலே செய்த அந்த ஒழுங்கினத்தை ஒரு கட்டத்திலே நினைத்து தௌபா செய்த காரணத்தினால் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மட்டும் இல்லைங்க, அல்லாஹ் தான் வீட்டுக்கு வரவழைச்சு தான் வீட்டில் தவாஃப் செய்யக்கூடிய இடத்திலேயே அவனை மௌத்தாக்கி ஜன்னத்துல் முஅல்லாவிலே அடக்கம் பெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறார். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புமிக்க தாய்மார்களே, நாம் அண்டை வீட்டுக்காரரோடு எப்படி இருக்க வேண்டும், நம் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் வரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு தின்பண்டம் வாங்கி வருகிறீர்களா, பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்கள். அப்படி கொடுக்க முடியாது, அவ்வளவு வசதி இல்லை, என் பிள்ளைகளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுத்து வெளியே அனுப்பாதீர்கள் என்றார்கள். வீட்டுக்குள்ளே சாப்பிட வைங்க. பக்கத்திலே வீடு கட்டுகிறீர்களா, பக்கத்து வீட்டுக்காரனுடைய காற்று வசதியையோ வெளிச்சத்தையோ மறைக்கின்ற விதத்திலே உங்கள் வீட்டை கட்டாதீர்கள். அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி தொல்லைகள் கொடுத்தால் கடைசி கட்டமா என்னங்க பண்ணுவாங்க, அவங்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், பெருமானாரிடத்திலே ஒரு தோழர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரர் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார், எங்களால் தொல்லை தாங்க முடியவில்லை, எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது பெருமானார், சாந்தமான பெருமானார் ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்கள் கோபப்பட்டு சொன்னார்கள், தோழரே, உன் அண்டை வீட்டுக்காரின் கொட்டத்தை அடக்க வேண்டுமா, நேராக வீட்டுக்கு செல்லுங்கள், வீட்டுக்கு சென்று உங்கள் வீட்டுடைய பாத்திரங்களை
பொருட்களை எடுத்து வீதியிலே எரியுங்கள் என்றார். அதே மாதிரி போய் செஞ்சார். தெருவில் போகிறவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் வீட்டு பொருளாக வெளியே கிடக்குது, எங்கள் வீட்டு பொருளாக வெளியே கிடக்குது, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியலை என்று சொன்னவுடன் வரவங்க போகிறவங்க பூரா சபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து மன்னிப்பு கேட்டு, தயவு செய்து பொருளெல்லாம் எடுத்துக்கங்க, நீங்களாம் உங்களுக்கு ஒன்றுமே தீங்கு செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்க. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை பாக்கியமாக சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு நல்ல அண்டை வீட்டுக்காரர், நல்ல ஒரு வாகனம், விசாலமான வீடு, அதே நேரத்திலே ஒரு மனிதனை சோதிப்பதற்கு அல்லாஹு தஆலா 3 விஷயங்களை பயன்படுத்துகிறான். ஒரு பொறுப்புதாரி நல்லது செய்தால் நன்றியோடு பாராட்ட மாட்டார், தவறு செய்தால் மன்னிக்க மாட்டார். 2வது, அண்டை வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் நல்லது செய்தால் அதை மறைத்து விடுவார், நீங்கள் தீமை செய்தால் அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி உங்களை கேவலப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு 3வது ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒரு மனிதன் துர்ப்பாக்கியவான், சோதிக்கப்படக்கூடியவன் என்பதற்கு 3வது ஒரு காரணத்தை சொன்னார்கள். தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுடைய மனைவி, நீங்கள் உங்கள் மனைவியோடு வீட்டிலே இருந்தால் ஆதத்துக்க உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனைவி நீங்க வீட்டை விட்டு வெளியே போய்விட்டால் காணத்துக்க உங்களுக்கு மோசடி செய்வார்கள். வீட்டில் இருந்தா நிம்மதி இருக்காது, வீட்டை விட்டு வெளியே போயிட்டா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பாதுகாப்பு இல்லை. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்தும் சோதிப்பான். ஆனால் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். நிறைய பேர் திருமணம் முடிச்ச அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க, இன்னும் திருமணம் முடிக்காத இளைஞர்கள் ஏதோ ஒரு கற்பனையில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அல்லாஹ்ட்ட எதை கேட்கணுங்க? அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி. நல்ல மனைவி அடைஞ்சிட்டு பண வசதி இல்லை, அழகு இல்லை, ஆனால் குணம் நன்றாக இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வசதி இருக்கு, அழகு இருக்கு, ஆனால் குணம் இல்லை என்று சொன்னால் பெருமானார் சொன்னதை போல அந்த மாதிரி இருக்குமேயானால் வாழ்க்கையே நரகமாக போய்விடும். அதனால தான் தமாஷாக சொல்லுவாங்க, 2 இளைஞர்கள் பேசிக்கிட்டாங்க, கல்யாணம் முடித்தவங்க. அதில் ஒருத்தன், என் மனைவியை சமாளிக்க முடியலப்பா, ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா. இன்னொரு இளைஞன் சொன்னான், எனக்கு 2 மனைவி, நான் ரொம்ப லேசாக சமாளிக்கிறேன் அப்படின்னா. அப்போ அவன் சொன்னான், என்னப்பா ஒரு மனைவியே என்னால் சமாளிக்க முடியல, நீ 2 மனைவி எப்படி சமாளிக்கிற? அதனுடைய ரகசிய சிதம்பர ரகசியத்தை சொல்லு அப்படிங்கும்போது அவன் சொன்னான், ஒரு மனைவி மட்டும் இருந்தால் உன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், 2 மனைவி இருந்தால் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நாம் நிம்மதியாக இருக்கலாம். சண்டை அங்கே முடிஞ்சு போயிடும், நாம் நிம்மதியாக இருக்கலாம். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெருமானால் எந்த சஆதத்தை, எந்த வாக்கியத்தை சொன்னார்களோ அந்த வாக்கியத்தை நல்ல மனைவியாக, நல்ல அண்ட வீட்டுக்காரராக, நல்ல ஒரு பொறுப்புதாரியாக, நல்ல ஒரு வாகனத்தை, ஒரு நல்ல ஒரு பரக்கத்தான வீட்டை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليه. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين.